சிவாய நமக. பாண்டிச்சேரியில ஓம்காரானந்தா அப்படின்னு ஒரு குரு ஒருத்தர் இருக்கிறார். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவருடைய புத்தகங்கள் எல்லாம் நான் நிறைய வாசிச்சிருக்கிறேன். ரொம்ப எளிமையான ஒரு குரு. அதாவது ஒரு சிஷ்யன்கிட்ட எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ புரியாத மாதிரி எல்லாம் சொல்லிக் கொடுத்தா அது குருவே இல்லை. குரு பேசும் பொழுது, குரு ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லிக் கொடுக்கும் பொழுது, ஒரு உபதேசம் பண்ணும் பொழுது சிஷ்யனுக்கு ரொம்ப தெளிவாக எளிமையாக புரிய வேண்டும். அப்படி புரியவில்லை என்றால் அவர் ரொம்ப மேதாவித்தனமா பேசுகிறார் என்ற அர்த்தம். இந்த ஓம்காரானந்த ஐயா வந்துட்டு இப்பொழுதும் இருக்கிறார் பாண்டிச்சேரியில. அவர் வந்துட்டு ரொம்ப எளிமையா மக்களுக்கு, சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுல ஒரு அம்சத்தை இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்ன தெரியுமா? அதாவது சாதகம் செய்கிற ஆன்மீக இளைஞன் முத தொடக்க நிலையில், இனிஷியல் ஸ்டேஜில் சாதகம் செய்கிற ஒரு ஆன்மீக இளைஞன் நிறைய உறங்கட்டும் அப்படிங்கிறாரு. இதை நான் ஃபர்ஸ்ட் கேட்கும் பொழுது கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்தேன். என்னடா அது, ஆன்மீகத்துல கொஞ்சம் உறக்கத்தை குறைச்சுக்கிறணும், சாப்பாட்டை குறைச்சுக்கிறணும், பேச்சை குறைச்சுக்கிறணும், இதெல்லாம் உண்டு. இவர் வந்துட்டு இப்படி சொல்றாரு. அவர் குறிப்பாக சொல்கிறார், தொடக்க நிலையில் இருக்கும் ஆன்மீக சாதகன், பின்னாடி கிடையாது. இப்பதான் ஆன்மீகத்துல வர்றான், ஒரு இப்பதான் வந்திருக்கிற அந்த இளைஞனை நிறைய தூங்க சொல்றார். சரியா? நான் இதை முதல்ல யோசிச்சு பார்க்கிறேன், இது ஏன் எப்படி சொல்றார்? சரி, நானும் தூங்கி பார்க்கிறேன். நான் தொடக்க நிலையில இருந்தப்ப தூங்கி பார்க்கிறேன், என்ன நடக்கிறது, இத உடம்புக்குள்ள என்ன நடக்குது, அது எப்படி மாத்துது அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். இங்க பாருங்க, நம்முடைய சிந்தனைகள் தான் பிரச்சனை. நம்முடைய கடந்த கால சிந்தனை, அப்புறம் வந்துட்டு நினைவுகள், எதிர்காலத்தை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது, உள்ளுக்குள்ள இருக்க பிரஷர், எக்கச்சக்கமான எண்ணங்கள், இதுதான் பிரச்சனை. இந்த எண்ணங்களை எல்லாம் கழுவி 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 எடுப்பதற்கு உறக்கம் முக்கியமாக இருக்கிறது. நீங்க ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்டீங்களா, இனி வந்துட்டு எண்ணங்களற்ற நிலையில இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி உட்கார்ந்து இருக்கிறப்போ அப்படியே அந்த எண்ணங்கள் வருதா? நீங்க நிறைய தூங்குறீங்க, 24 மணி நேரத்துல நைட்டு தூங்குறீங்க, கொஞ்சம் பகல்ல கொஞ்சம் தூங்குறீங்க. குரு வந்துட்டு இப்போ கொஞ்சம் தூங்குடா, இப்போ ஒரு மணி நேரம் தூங்குடா அப்படின்னு குரு எப்பப்பெல்லாம் பிரிஸ்கிரைப் பண்றாரோ அப்பப்பெல்லாம் அந்த தொடக்க நிலையில் இருக்கும் சாதகன் தூங்க 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 எண்ணங்கள் அழிந்து கொண்டே வரும். உறக்கம் என்பது எண்ணங்களை, பிரஷரை, ஸ்ட்ரெஸ் எல்லாம் அழிப்பதற்கான ஒரு ப்ராசஸ் தான் உறக்கம் என்பது. எனவே தூங்க 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 எண்ணங்கள் அழிந்து கொண்டே வரும். அப்போ தொடக்க நிலையில் இருக்கிற ஒரு சாதகன் தன்னுடைய எண்ணங்களை அழித்து விட்டு கொஞ்சம் நல்லா தூங்கி கொஞ்சம் தெளிவானதற்கு பிறகு மறுபடியும் ஆன்மீகத்திலே அப்படியே பயிற்சி செய்ய ஆரம்பிச்சான் என்றால் ரொம்ப நல்லா வரும் என்கிற அந்த பாயிண்ட்டை இந்த உரைகளை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். யார் யாரெல்லாம் கொஞ்சம் ஆன்மீகத்தை இப்போதான் ஆரம்பிக்கிறீங்களோ, சரியா, இந்த உலகம் முழுவதும் இருக்கும் ஆன்மீக அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். யார் யாரெல்லாம் இப்பொழுது ஆன்மீகத்தை சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, நிறைய தூங்குங்கள், நல்லா தூங்குங்கள், விட்டு விட்டு தூங்குங்கள், இரவு தூங்குங்கள், கொஞ்சம் வேலை பாருங்க. ஒரு 11 மணி போல் ஒரு சின்னதாக ஒரு 1/2 மணி நேரம் தூங்குங்க. மத்தியானம் சாப்பிடுங்க, மறுபடியும் ஒரு மணி நேரம் தூங்குங்க, ஒரு 1/2 மணி நேரம் தூங்குங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தூங்கிக்கிட்டே இருங்க. நிறைய தூங்க 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 உங்களுடைய நினைவுகள் அழியும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்மீகம் செறிவாக போகும் என்று ஓம்காரானந்தா சுவாமிகள் சொன்னதை இந்த இடத்தில் உங்களுக்காக, இது என்னுடைய சொல்லல்ல, என்னுடைய உபதேசம் அல்ல, பாண்டிச்சேரியில் இருக்கும் ஓம்காரானந்த ஐயாவுடைய உபதேசம் இந்த இடத்தில் நான் உங்களுக்காக பரப்புகிறேன். ஓம் நம சிவாய நமக. நன்றி.